வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. உள்ளாட்சி அமைப்பு, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி எல்லாம் தெருக்களின் பெயரை மாற்ற வேண்டும் ஒரு அறிவிப்பு. இப்ப எல்லாமே ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேர் எடுப்பார். இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் செஞ்சிடல. ஏன்னா கோட் ஷூட் போடுவார், இதெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்ப்பீங்க. ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேரை எடுப்பார். இதுதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலை. ஏங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துதான் போக்குவரத்து கழகத்திற்கு பெயர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது, மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட பெயரெல்லாம் நீக்கப்பட்டது. மீண்டும் பிரச்சனை உருவாக்குறார் இந்த முதலமைச்சர். அவர் சொல்றார், ஜாதியின் பெயரிலோ மதத்தின் பெயரிலோ தெருக்கள் இருக்கக்கூடாது. வேண்டாம், இருக்க வேண்டாம், நல்லதுதான். ஆனா யாரு பேரை வைக்கிற, உங்க அப்பா பேரை கொண்டாந்து வைக்கலான்னு அறிக்கை விட்டு. இதுதான் தவறு. நீங்கள் யாருடைய பெயரை வைக்க வேண்டாம். எனக்கு எந்த தலைவருடைய பெயரையும் வச்சா ஒரு தலைவர் வைக்கல அப்படின்னு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் இருந்த பெயர்கள் நீக்கப்பட்டது. அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதையும் நீக்கப்பட்டது. மீண்டும் வேண்டுமென்று திட்டமிட்டு உங்களுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இது ரத்து செய்யப்படும். இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடிக்கிற நீர் அதுல கூட மலம் கலக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுமையான விஷயம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு வேங்க வெயில்ல இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். வேங்க வெயில் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்ல. அதற்குள்ள மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அங்க வடுகப்பட்டிக்கு பக்கத்தில் அமைச்சியாபுரம் அங்கு இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி திறக்கின்ற பொழுது அங்கே மலம் கலந்த நீர். எவ்வளவு கொடுமையானது! இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருக்கு திறமை இல்லை. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு நல்ல அற்புதமான அதிமுக ஆட்சி வளர நீங்கள் வாய்ப்பை தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார். திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார். இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதே போல சென்னையில் ஆம்ஸ்டாங் அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துட்டு போகும். இப்படி குற்றவாளிகள் காவல்துறை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறிவிட்டது. குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்றைக்கு மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற முடியும். அந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கமாக இருந்தா மக்களை காப்பாற்ற முடியாது. இந்த நிகழ்வுகள் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. இப்படி ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்படுகிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் எரிந்த நிலையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட விளைவு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி, அது இந்த தமிழ்நாடு அரசுக்கே தெரியல. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த குழந்தைகள் 20 குழந்தைகள்
அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி இறந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசுக்கு, சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியே தெரியல. அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அமைச்சர் சொல்லுகின்றார், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலட்சியத்தால் ஏற்பட்ட கொடுமையான நிகழ்வு என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அங்க இருக்கின்ற மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற காவல்துறை எங்கே காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த மருந்து கம்பெனியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை கைது செஞ்சு அழைத்து விட்டு சென்றார்கள். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசுக்கே தெரியுது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரில் நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடத்தில் நேருக்கு நேர் கேட்டேன், இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை, கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது. நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியிட்ட மன்றாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது, இனி அப்படி நடக்காது, எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார். ஆனால் நிலைமை இப்படியா இருந்தது. இப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நாங்க கேட்கிற இடத்துல கொடுக்கல, ஒரு சாலையில் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நடந்த சம்பவம். எண்ணி பாருங்க. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், உங்களுக்கும் இந்த நிலை வரும். அண்ணா திமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கின்றது, உழைப்பை நம்பி இருக்குது. எப்பொழுதும் எங்களை நீங்கள் வீழ்த்த முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மைக்கை துண்டித்தீர்கள், அவர் மீது செருப்பை விசிறி எறிந்தீர்கள். அப்பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார், மீண்டும் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர்ந்தார். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏவா இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், சேலையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எப்படி சட்டமன்றத்திலே சபதம் எடுத்தாரோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சரா சட்டமன்றத்திலே நுழைவேன் என்று சொன்னார்கள். அதே போல மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது மட்டுமில்ல, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையூறு செய்தார்கள். இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுதும் இடையூறு செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாக்கு பிடித்து அவ்வளவு இடர்பாலில் தூள் தூளாக நொறுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ன என்ற மாபெரும் கட்சி தமிழகத்தில் அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி எங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். 7 மாதம் திராவிட முன்னேற்ற ஆயுள் காலம் 7 மாதம் தான் இருக்குது.
7 மாதத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும்.